தெலங்கானாவில் பூனை வளர்க்க குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெண் மருத்துவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூனை மீது கொண்ட பாசத்தால் இளம்பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டதன் பகீர் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள அல்வால் பகுதியைச் சேர்ந்தவர் பிரின்சி என்ற சிரேஷ்டா. 23 வயதான இவர் தனது தாயார் மற்றும் பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார். MBBS மருத்துவரான பிரின்சி தொடர்ந்து முதுநிலை மருத்துவம் படிப்பதற்கு ஆயத்தமாகி வந்துள்ளார். உயிரின் மதிப்பை அறிந்த மருத்துவர் வளர்ப்பு பிராணிகள் மீது அதிக பாசம் கொண்டுள்ளார். அண்மையில் இவர் தனது வீட்டிற்கு பூனை ஒன்றை வாங்கி வந்துள்ளார். தூங்கும் நேரத்தை தவிர்த்து எஞ்சிய நேரம் முழுவதும் அந்த பூனை உடனேயே இருந்துள்ளார். அடுத்த சில நாட்களில் பிரின்சிக்கு சளி, இருமலுடன் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அவரின் தாயார் குசுமலதா மற்றும் பாட்டியும் வெளியே சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டில் தனியாக இருந்த பிரின்சி தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மருத்துவம் படித்து பலரின் உயிரை காப்பாற்றுவார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த பெண்ணை உயிரற்ற சடலமாக கண்டு ஒட்டுமொத்த குடும்பமும் நிலை குலைந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் மருத்துவர் பிரின்சி தனது வீட்டில் பூனையை வளர்ப்பதற்கு அவரின் தாயாரும் பாட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தது உறுதியாகியுள்ளது. இதனால் அவர் தொடர்ந்து வாக்குவாதம் செய்து சண்டை போட்டு வந்துள்ளார். உடல்நலம் பாதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பூனை வளர்ப்பதற்கு திட்டவட்டமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் தனது உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பூனை வளர்ப்பது தொடர்பாக குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் தான் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பூனை வளர்க்கும் விவகாரத்தில் பெண் மருத்துவர் ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்டது ஹைதராபாத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.